2006க்கும் 2026க்கும் ஒரு செம்ம கோயின்சிடன்ஸுங்க. 2006 கேப்டன் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் சந்திச்ச முதல் எலெக்ஷன். 2026 தளபதிக்கு முதல் எலெக்ஷன். ஒரே பேர், ஒரே மாஸ். ஆனா அரசியல் பயணம் 2 வேற வேற விதம். விஜயகாந்த்னா ஹிஸ்டரி, விஜய்னா ஃபியூச்சர். ஃபர்ஸ்ட் அசெம்பிளி எலெக்ஷன். யாரு எப்படி இருந்தாங்க, இருக்க போறாங்க. ரியாலிட்டி வெர்சஸ் ஃபோர்காஸ்ட். பார்க்கலாமா? 2006 கேப்டன் விஜயகாந்த் அரசியலுக்கு முழுசா குதிச்சு முதல் அசெம்பிளி எலெக்ஷன். ஸ்டேட்டஸ் என்னன்னா பார்ட்டி தேமுதிக. கிட்டத்தட்ட 232 தொகுதியில கண்டெஸ்ட் பண்றாங்க. ஓட் ஷேர் 8.4% வாங்குறாங்க. சீட்ஸ் விருதாச்சலம் தொகுதி விஜயகாந்த் அவர்களை வின் பண்றாங்க. என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே கடுமையான ஃபைட். ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் ஏடிஎம்கே மேல இருக்கு. புதிய மாற்றத்தை தேடி மக்கள் போயிட்டு இருக்காங்க. சினிமா பாப்புலாரிட்டி, ஹானஸ்ட் இமேஜ்னு தேர்தல் சந்திக்கிறாரு கேப்டன். சோ ரிசல்ட் ஒரே எம்எல்ஏ சீட், ஆனா 8% ஓட் ஷேர். இதுதான் விஜயகாந்த் சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மாத்துச்சு. இப்போ தளபதி விஜய் இன்னும் அசெம்பிளி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணல. ஆனா ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு? சோ பார்ட்டி தமிழக வெற்றி கழகம் டிவிகே லைக்லி அப்ரோச் 234 தொகுதியிலும் போட்டி போறதா சொல்றாங்க. ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டட் ஓட் ஷேர்னு பார்த்தோம்னா 5-10%. பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே கவர்னன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான நெரேட்டிவ் இருக்கு. ஏடிஎம்கே லீடர்ஷிப் இல்லாம ஒரு வெற்றிடம் இருக்கு. யூத் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அதிகம். சோஷியல் மீடியா சப்போர்ட். ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா ஒரு மேசிவான யூத் ஃபேன் பேஸ். ஒரு கரப்ஷன் ஃப்ரீ இமேஜ் விஜய்க்கு இருக்கு. சேலஞ்சஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் ரூட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் கேடர் மேனேஜ்மெண்ட். மீடியா வெர்சஸ் ரியாலிட்டி கேப், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல சீட் கவுண்ட் முக்கியம் இல்லைங்க. ஓட் ஷேர் தான் ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். அதை கேப்டன் ப்ரூவ் பண்ணாரு அன்னைக்கு. அதை விஜய் இன்னைக்கு ரிப்பீட் பண்ணுவாரா? உங்களுக்கு என்ன தோணுது? விஜயோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கேப்டனோட லெவலுக்கு இருக்குமா? கமெண்ட் பண்ணுங்க.